நான் செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை அன்புமணியை தலைவராக்கியதுதான். அன்புமணிக்கு தலைமை பண்பே கிடையாது. அன்புமணிக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை, மரியாதை தெரியவில்லை, முடிவெடுக்க தெரியவில்லை, கட்சியை ரியல் எஸ்டேட் கம்பெனி மாதிரி மாத்திட்டாங்க என்றெல்லாம் பல விமர்சனங்களை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவர் மீது வெளிப்படையாகவே முன்வைத்தார். அதற்கு பதில் சொல்லாமல் தவிர்த்து கொண்டே வந்த அன்புமணி ஒரு கட்டத்திற்கு பின்பு தந்தையர் தினம் வந்த அன்று அவர் குழந்தைத்தன்மையாக இருக்கிறார். சமீபத்திலே ஒரு நேர்காணல சொல்ற போது அவர் குழந்தைத்தன்மையாக இருக்கிறார், அவருக்கு புரியலைங்கிற மாதிரி புத்தி பேதலித்து விட்டார் என்பதைத்தான் ஒரு சுத்தி வளைத்து சொல்லுகிறார். அவரை நம்பாதீர்கள் என்று சொன்னால் அது மரியாதை குறைவாக இருக்கும். அவருக்கு இப்பொழுதைக்கு கவனம் இல்லாமல் இருக்கிறார், அவரை நம்பாதீர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக குழந்தையாகி விட்டார். டீசெண்டா சொல்றாராம். இப்படி தந்தையர் தினத்தன்றைக்கு பகிரங்கமாக நான் மன்னிப்பு கேட்கிறேன் கூட அவர் சொன்னாரு. மன்னிப்பு என்ன பொதுக்கூட்டத்தில் கேட்கிறதா? ஒரு தனிப்பட்ட ஒருவர் மீது வருத்தம் வருகிறது, கோபம் வருகிறது என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட நபரிடம் தானே மன்னிப்பு கேட்கணும், பொதுவாக மன்னிப்பு கேட்கிறதா? அப்ப இது தீர்வதற்கான பிரச்சனையாக இல்லை.